ஸோ இவங்களுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா சொன்னா அவங்களோட பேரண்ட்ஸ்ட கேட்க போறாங்களா. ஸோ our marriage will happen in India or Anywhere. you want to come to India? Yes. ஓகே. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ கண்ட்ரி பார்டர்ஸ் பார்த்துருக்கோங்க. 2 கண்ட்ரி ஒரே இடத்துல சேர்றதுல ரொம்ப நார்மல், எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். 3 கண்ட்ரி ஒரே இடத்துல சேருதுன்னா அதுக்கு பேர் வந்து ட்ரை பாயிண்ட் அப்படின்னுவாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் நார்மல் தான். கிட்டத்தட்ட 175 இடத்துல அது அவைலபிளாக இருக்குது. 4 கண்ட்ரி ஒரே இடத்துல சேர்ந்து எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் வந்து குவாட்ரி பாயிண்ட் அப்படின்றாங்க. உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அது இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற ஜாம்பியாவில் லிவிங்ஸ்டோன்ற ஊர் பக்கத்தில் ஒரு 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா அந்த இடம் இருக்குங்க. வரீங்களா? அந்த பயங்கர ஸ்பெஷலான மோஸ்ட் யூனிக் பார்டரை போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். காலைல இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம தங்கியிருக்க இந்த ஃபால்ட்டி டவர்ஸ் ஹாஸ்டல்லையே காம்ப்ளிமெண்ட்ரியாக தரோம் அப்படின்னாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ப்ரெட்டு ஜாமு எல்லாம் தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வாங்க ஷேர் டாக்ஸி பிடிச்சி கிளம்புவோம். இங்கே நம்மளுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் ஷேர் டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குங்க. அங்கிட்டு போய்ட்டு விசாரிக்கணும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு என்ன வண்டி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி நீங்கள் சூப்பராக போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்லிடலாம். பயங்கர ஸ்பெஷலு. இந்த விக்டோரியா ஃபால்ஸ்லாம் பார்க்க வந்தீங்கன்னா இதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வேறு எங்கேயுமே உலகத்தில் உங்களை இதை பார்க்கவே முடியாது. வா, என்ன இருக்குது ஆம்லேட் இருக்குது, பார்க்கலாம் வாருங்கள். நைட்டு இருட்டில் இதெல்லாம் எதுவுமே தெரியலங்க. காலேஜ் பார்த்தா என்னடா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் இருக்குது. சூப்பரான ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரெஸ்டாரண்ட்டே இருக்குதான். ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் எக்கச்சக்க ஸ்பாட் இருக்குங்க. இந்த ஹாஸ்டலில் நம்ம பே பண்ணியிருக்கிறது $20. உங்களுக்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ப்ரைஸுன்றது. பட் இந்த ஏரியா ஒரு ப்ராப்பர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்னால் செம்ம எக்ஸ்பென்சிவ். எல்லாமே உங்களுக்கு ஹாஸ்டல்ஸே $40 வரைக்கும்லாம் இருக்குது. ஸோ இதுதான் சீப்பஸ்ட் ஆப்ஷன். பட் செம்ம ஒர்த்தாக தான் தெரியுதுப்பா. இங்கே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸுக்கும் மெயினாக காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பர். வெஜ்ஜுக்குன்னு தனியாக ஆப்ஷன் வச்சுருக்காங்க. பேக்டு பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டீ, காஃபி, ப்ரெட்டு எல்லாமே தராங்களாம். ஸோ இட்ஸ் எ வெரி குட் டீல். வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபால்ட்டி டவர் ஹாஸ்டல் ரூம்ஸ்லாம் கூட இருக்குது. பட் அது ஒன்றும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வேணா நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு கிளம்புவோம். நம்ம இங்கேருந்து ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தான் டாக்ஸி ஸ்டாண்டு. அழகாக போயிடலாம். நம்ம இப்போ போக போகிற இந்த இடத்துக்கு பேர் வந்து கசன்குலா பார்டர் அப்படின்றாங்க. இங்கே தான் வந்து ஜாம்பியா, ஜிம்பாவே, போட்ஸ்வானா மற்றும் நமீபியா 4 ஒன்று கூடுற இடம். என்னதான் இது 4 கண்ட்ரிக்கும் ஒரே ஏரியா பார்டராக இருந்தாலும் அஃபிஷியலாக நீங்கள் வந்து பார்டர் கிராசிங்னு பண்ணக்கூடியது வெறும் 2 நாட்டுக்குள்ளே தாங்க. நம்ம இருக்கிற இந்த ஜாம்பியா மற்றும் போட்ஸ்வானா நாடு தான். இந்த பார்டர் பயங்கர ஸ்பெஷல் அப்படின்றாங்க. உலகத்தோட ஷார்ட்டஸ்ட் பார்டர் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் வருது ஸ்பெயின் மற்றும் மொராக்கோவோட பார்டருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 85 மீட்டர் அவ்வளோதான் அப்படின்றாங்க. பட் நம்ம இருக்கிற இது செகண்ட் பிளேஸ். எஸ், வெறும் 135 to 150 மீட்டர்ஸ் தான் இந்த 2 நாட்டுக்கான அந்த ஜாயினிங் பாயிண்ட்ன்றது இருக்குமா. என்ன இது அத்துருண்டுக்குள்ளேயே ஒரு பிரிட்ஜை கட்டி பார்டரில் நீங்கள் வந்து போயிட்டுலாம் வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் உலகத்தோட இந்த ஜாகிரஃபின்றதை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ் அவ்வளோ கிடைக்குங்க உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டோம். நம்ம இப்படி நேராக போயிட்டு அந்த சிட்டி மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கிட்ட போனால் நம்மளுக்கு வந்துடும். ஞாபகம் இருக்கா இந்த இடம்? நேற்று நம்ம ஃபஸ்ட்டு வந்து இறக்கி விடும் போது இங்கே தான் இறக்கி விட்டாங்க. ஈவினிங் அந்த ட்ரைபல் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் நடந்துச்சு. இந்த ஹங்க்ரி லேண்டில் இன்றைக்கா நம்ம சாப்பிட்ணுங்க. ஏதாவது வெஜ் இருக்கான்னு அங்கே போய் கேட்டுருவோம். நம்ம எல்லோரும் வந்து இந்த ஏரியாவில் எதை கேட்டாலும் ஹங்க்ரி லேனுன்றாங்க. இந்த KFC, மெக்டொனால்ட்ஸ் மாதிரி அது இங்கே வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான பிராண்டு. ஏங்க இந்த ஷாப் ரேட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ஒரு ஃபேமஸான பிராண்டா இல்லைனா வந்து இந்த ஊரில் மட்டும்தான் இருக்கான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. சவுத் ஆஃப்ரிக்காலாம் பார்க்கும்போது ஸ்பார் அந்த அளவுக்கு விலை கம்மியாக கொடுத்துருந்தாங்க பொருள்லாம். பட் இங்கே ஸ்பாரை விட இவன் சமைச்சிப்பாக தரான். சாப்பாடு முத கொண்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் ஈஸியாக பட்ஜெட்டாக வந்து வாங்கிட்டு போயிடலாம். இங்கே இந்த சைடில் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிட்டி உள்ளே இருக்க ஷாப் ரேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்காது உங்களுக்கு டாக்ஸி ஸ்டாண்டு. கூவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறையா அது இந்த முளவை என்ன தான் இருக்குதுன்னு தெரியல, கதறி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போக வேண்டியதே இதாங்க, கசன்குலா. ஆத்தாடி, ஒரு ஆள் கூட இல்லையே, நம்ம தான் ஃபஸ்ட்டா? ரைட்ரா. இது எப்போ ரொம்ப நம்ம எப்போ கிளம்பி பக்குன்னு இருக்கேன். நான் வேறு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன் இன்றைக்கி.
சீக்கிரம் ரொம்பிடும்ல, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஜிம்பாவே மற்றும் பக்கத்து கண்ட்ரிலாம் வீடியோ எடுக்காத நாங்கள் இங்கே வந்து எடுன்றாங்க. சே ஹலோ. அங்கேருந்து வந்துட்டு இது கேமராவா, நாங்களும் வர வீடியோலாம் சொல்கிறாப்புல. யா டூயிங் கிரேட். யா வெரி குட். பை பை. Bye-bye. I want to talk about the Tumboa. Oh, okay. Tumboa ginger. Okay, enjoy. கூவி ஏற்றி கூட ஒரு ரூபாய் எட்டி பார்க்கலையே. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்க. இன்னைக்கு போவோமோ மாட்டோமோன்னு ஒரு நிலைமையே ஆயிடுச்சு. ஃபைனலி வண்டி ஃபுல்லு. ஏ ஜாலி அப்படின்னு கிளம்ப வேண்டியதான் நம்ம இப்போ. ஸோ வெள்ளைக்காரங்களாம் வந்து ஏற்றி விட்டாங்க இப்போ நம்மள. அவங்க வந்து போட் சோனா போகிறாங்க போல இருக்குது. நம்ம அந்த பிரிட்ஜ் வரைக்கும் தான் போக போகிறோம். ஃபைனலி கிளம்பலாம் வாங்க. பொறுமைன்னு இருந்தால் அதை ஃபுல்லாக சோதிப்பாங்க இந்த ஏரியாவில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மதியத்துக்கு மேலே கிளம்புற டாக்ஸிலாம் சட்டுன்னு ஃபில் ஆகிடுமாங்க. காலங்காத்தால தான் ரொம்ப கஷ்டப்படுமா இங்கே டாக்ஸி ஃபில்லாக வருது. ஏன்னா அந்த பார்டர் கிராஸ் பண்ணி போகிறவங்களாம் வெளியூர், நான் பக்கத்து கிராமத்தை வந்து அப்படியே கிளம்ப தான் இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடம்லாம் போகிறீங்கன்னா மேபி ஒரு 12 o'clock இல்லை 1 o'clock மேலே கிளம்ப பாருங்கள். சீக்கிரமாக உங்களுக்கு வண்டி கிடைக்கும். ரொம்ப ஏர்லியே காலைல வந்தாலும் வேஸ்ட்டு தான், ஃபுல்லே ஆக மாட்டேங்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் த பியூட்டிஃபுல் ஜேர்னி. இது நல்லா இருக்கு. நம்மளை பார்க்கறதுக்கு பிரசிடென்ட்டே வராறாங்க. சும்மா சொன்னா அவர் இந்த வழியாக கிராஸ் பண்ணி போகிறாரு. ஒட்டுமொத்த டிராஃபிக்கும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரோடே எவ்வளோ ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்க. So how long it will take? I think 5 minutes from now. 5 minutes? Oh, okay. So you will come this side or this side? This side. This side? Yeah. Oh, great. Slowly. Yeah. So President... If you want, you can say, hi, Mr. President. Yeah. About you. Yeah, I think he is coming to meet me. So what is the name of President? HH. No, kind of. The full name? Hakainde Hichilema. Okay. Hakainde Hichilema. Say it after me. Hakainde Hichilema. Yeah. என்ன ஏதோ தப்பா சொல்லிட்டாரா என்னன்னு தெரியலையே. You need to have energy. Okay. You can see you have energy. Yeah. தோ மொல்ல பைக் வருது. ஏய் செமையா பண்றாங்கப்பா. இங்க பாருங்களேன். ஏய் பயங்கரமா பண்றாங்கப்பா. ஏதோ ஃபர்ஸ்ட் 2 போலீஸ் கார் போச்சு, அப்புறம் இத்தனை பைக்கு போகுது. பயங்கரமாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ரோட்டு உள்ள போட்டுனா அவ்வளோதான், சுட்டு தள்ளிட்டு போயினே இருப்பாங்க. பாப்போம் இருங்க அவரோட கான்வாய் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யோப்பா எவ்வளோ பெரிய கான்வாய். சும்மா பேச்சுவார்த்தையில் கேட்டாங்க உங்களுக்கு பிரசிடென்ட் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க பாருங்க எல்லாரும். ஹலோ வெறித்தனம். Opa, there is so much of cars. இவன் அப்படி சுத்தி போறான். ஐயோ எவ்வளோ காரு. That one is very. So you like your president so much? Very much. Really? Very much. Yeah. That's great. Yeah. He's a president of the people. Yeah. Who is listening? Yeah. என்னமா புகழ்றாங்க. ஸோ வந்து இவர் ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சனா. மக்கள் என்ன சொன்னாலும் கேட்பாராம். நல்லா இருக்கேப்பா. எனக்கே யார் சாமி அவரு தெரிஞ்சுக்கணும் அவரை பற்றி இருக்கு. சரி எல்லாம் ஜாலியாக இருக்காங்கப்பா. தலைவரை பார்த்துட்டு நம்மளும் தலைவரை பார்த்து ஒரு ஹாய் சொல்லியாச்சு. கிளம்பலாம் வாங்க. ஸோ இஸ் எ வெரி குட் பிரசிடென்ட். ஆஹா சூப்பர். எல்லாரும் தப்பா சொல்கிறாங்க. இதே நம்ம ஜிம்பாவேல கேட்டால் கழுவி ஊற்றுவாங்க. I asked the same question in Zimbabwe. Okay. They said they don't like. Like you. No, the Zimbabwe president and prime minister. Okay. ரைட். நம்ம எதுக்கு பாலிடிக்ஸ் வாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஜிம்பாவேலெலாம் நல்லா குழுன்னு பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்தவங்க. இந்த நாட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே வெயில் சும்மா பொலன்னு பொழக்குது. வெளியில் நிற்கவே முடியல. ஷேர் டாக்ஸியில் ஏசியும் போட மாட்டுறாங்களா. கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்குது. இப்போ நம்ம போகிற பாதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாம்பசி நதி கரை ஓரமாகவே தாங்க இருக்குது.
ஸோ அதனால தான் இவ்வளோ பச்சை பசேன்னு பார்க்குறீங்க. இதே நம்ம கொஞ்சம் அவுட்ரு போயிட்டோன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் ஏரியா. ஸோ இங்கெல்லாம் நல்ல ஒரு ஹாட் லொக்கேஷன் தான் போல் இருக்குது. போட்ஸும் ஆனால் நமீபியாலாம் ஃபுல் பாலைவனமாகவே உங்களுக்கு மாறிடும். ஸோ அந்த க்ரீனிஷ் பகுதியெலாம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே போகும் நீங்கள் இந்த டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு நோக்கி போகும்போது ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில். ஸோ தலைவர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு அப்படின்னு சொன்னால், ட்ரக் டிராஃபிக் மட்டும் இல்லைனா 1 மணி நேரத்தை போயிடலாமாங்க. ஏன்னா இந்த ரூட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரக் மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குமா, போட்ஸ்வானாக்கு போகிற ட்ரக்ஸு. அதனால தான் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். மிச்சப்படி ரோடு சூப்பராகவே ஜாலியாக நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு இருக்காரு. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போய் சேர்றோன்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஊர் ஒன்றுமே இல்லைங்க, வெறும் பொட்டை காடாக தான் இருக்குது 2 பக்கமும். கிட்ட பாருங்களேன், அந்த பக்கம் தான் நதி ஓடுது. எல்லாம் உயரமாக மலை ஏறி இறங்கி தான் போயிட்டுருக்கோம். சின்னதாக ஒரு தூக்கம் போடுறதுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்கிறாருங்க. அதுக்குள்ளே அடிச்சு நின்ட்டியா, என்ன ஸ்பீடில் வந்தார், ரோடு செம ஃப்ரீ போல் இருக்குது. ஸோ அதான் போட்ஸ்வானா போகிறதுனா தலைவரே வந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த பக்கம் விட்டுருவாராம். அப்படி போட்ஸ்வானா போகலன்னா இறங்கிட்டு கேட் பாஸ் மாதிரி எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. ஸோ ஐ ஷுட் கெட் அவே ஹியர் இட் செல்ஃப் பிஃபோர் த கேட். Yeah, just before the gates. Okay. Yeah. So only who are going to Botswana can go in car. Yeah, because for you to go that side, if you want to go that side, you have to go first. You pass by the immigration Zambian side. Okay. So they give you that gate pass for you to pass here. To go that side. Okay. Yeah. So from here I need to go by walk. Yeah, you have to go that side. Yeah, perfect. Yeah. So for you directly here it will be there, huh? Yeah, just there. Okay. You just make a turn, go on this side. You get that gate pass. That's when you come and pass. Okay. டைரெக்டாக நீங்கள் போட்ஸ்வானா போனீங்கன்னா பிரிட்ஜை தாண்டி உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் நடக்கும் போல இருக்குங்க. டிரைவ் ஸ்ட்ரெயிட் ஆன் ஃபார் எக்ஸிட் அண்ட் என்ட்ரி ஃபார்மாலிட்டிஸ்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம போட்ஸ்வானாக்குள்ளே போகாதனால தனியாக வந்து போயிட்டு கேட் பாஸ் வாங்கிட்டு போனோம். அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ்ட்டை கேட்டு பார்ப்போம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போகிற அந்த 4 கண்ட்ரி பார்டர்ன்றது எக்ஸாக்டாக அந்த ஏரியாவில் இருக்குது. குறைஞ்சது ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன், பார்த்தா காண்டாவாங்க அவங்க. ஆஃபீஸர் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் விசா காப்பிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த பக்கம்லாம் வரீங்கன்னா அந்த விசா அப்ரூவல் லெட்டர் இருக்கும்ல, அது ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துன்னு வந்துருக்கோங்க சேஃப்டிக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து கண்ட்ரியை எக்ஸிட்டே பண்ணாமல் எக்ஸிட் பண்ண போகிறோங்க. என்னப்பா குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்க வேண்டிய அந்த 4 கண்ட்ரி பாயிண்ட் வந்து நோமேன் ஸ்டாண்டில் இருக்குங்க. ஸோ நீங்கள் அஃபீஷியலாக இந்த ஜாம்பியா விட்டு எக்ஸிட் ஆன அப்புறம் தான் அதை உங்களால் பார்க்கவே முடியும். பட் நம்மக்கிட்ட என்ன சிங்கிள் என்ட்ரி விசா தானே இருக்குது, திரும்ப நம்மளால் உள்ளே வர முடியாதுல்ல. ஸோ அதுக்காக இங்கே ஏதோ ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வச்சுருக்காங்களாம். நீங்கள் இமிக்ரேஷனில் போயிட்டு ஒரு சின்ன பேப்பர் மாதிரி எக்ஸிட் பேப்பர் கொடுப்பாங்களாம். அது அஃபீஷியலாக எக்ஸிட் ஆகாமல் எக்ஸிட் ஆன கணக்கு, அதை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் உள்ளே வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எம்பிட்டு தூரம் போக விடுறாங்க. சரி வாங்க போயிட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ தாங்க உங்களோட கான்செப்டே புரியுது. நானும் வந்து டிரைவர் லைட்டாக தப்பாக நினச்சிட்டேன். அவங்களுக்கு மட்டும் இமிக்ரேஷன் அங்கே இருக்குன்னா இப்போ நானும் அங்கேயே போய் கேட் பாஸ் வாங்கிக்கலாமே, எதுக்கு என்ன இவ்வளோ தூரம் நடக்க விட்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால தான் நீங்கள் பண்ணணும். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே ஜிம்பாவேலேருந்து ஜாம்பியா வந்தோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஜிம்பாவே இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு பிரிட்ஜை நம்மளே நடந்து ஜாம்பியை கிளியர் பண்ணோம்ல. பட் இங்கே அப்படி இல்லை போல் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாம்பியாலேருந்து போட்ஸ்வானா போகிறீங்கன்னா ஃபுல்லாக கிராஸ் பண்ணிவிடுவீங்க. பிரிட்ஜோட அந்த எண்டில் தான் 2 கண்ட்ரியோட இமிக்ரேஷன் நடக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் அங்கேருந்து வந்தீங்கன்னா பிரிட்ஜை ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணிவிடுவீங்க. 2 கண்ட்ரி இமிக்ரேஷனும் உங்களுக்கு இங்கே தான் நடக்குது. ஸோ அதனால தான் நம்மளை அரைவலோட பேசஞ்சர் டெர்மினலில் வந்து இந்த கேட் பாஸ் வாங்க சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ ரிட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, டைரெக்டாக நாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதான். சமலை. ஸோ நீங்கள் இறங்கி 2 இடத்துல நிப்பாட்ட தேவையில்ல, ஒரே இடத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ஐ திங்க் இதுதான் பேசஞ்சர் டெர்மினல் நினைக்கிறேன். நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்கப்பா. இல்லை இந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் பார்டர் கிராசிங்கிறது ஒரு ஜாலி தான். நம்ம மிச்ச பார்டர்லாம் பார்க்கும்போது அந்த செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா உள்ள இமிக்ரேஷன் ஆஃபீஸராக இருக்கட்டும், குறுகுறுன்னு பார்ப்பாங்க, ஒரு மாதிரி விடுவிடுன்னு தான் இருப்பாங்க. பட் இங்கெல்லாம் இல்லை, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. முக்கியமான விஷயம், கம்ப்ளீட்டாக க்ரீட் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் எந்த கேள்வினாலும் நீங்கள் கேட்கணும். இப்போ நீங்கள் டேரெக்டாக போய் எதாவது கேள்வி கேட்டிங்கன்னா பதிலே சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹலோ சொல்லணும், அதுக்கப்புறம் அவங்க ஹலோ சொல்லுவாங்க, ஹவ் ஆர் யூ கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். இதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 செகண்ட் போய்டும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேள்வியே கேட்க முடியும் அவங்கக்கிட்ட. எப்பா ரொம்ப லென்த்தாக இருக்கியா. ஸோ பாருங்கள், ஜாலியாக விளாக் பண்ணிட்டு போகிறேன். அங்கே இருக்க தலைமை எதுவுமே கேட்கல. ஸோ உள்ளே போயிட்டு நான் அந்த கேட் பாஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க, நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்கப்பா இமிக்ரேஷனை.
இந்த வெள்ளைக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஜாலி இல்லை, ஒன்றும் தேவையில்லைங்க. அவங்க சும்மா கூட சொல்லிட்டு போகலாம், நான் போட்ஸ்வானா உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. எந்த விதமான விசா கிசாலாம் தேவையில்லை. இங்கே வந்து இந்த கேட் பாஸாலாம் ஒன்றும் தேவையில்லை அவங்களுக்கு. ஸோ ஜாலியாக இந்த கேட் பாஸ் எடுத்துன்னு வந்தாச்சுங்க. கேள்வியில் எதுவுமே கேட்கல. எத்தனை பேர் வந்திருக்கேன்னு கேட்டாங்க. நான் ஒரு ஆள் அப்படின்னேன். ஒரு ஆளா நீ டூரிஸ்ட் இருக்கியான்னு கேட்டார். ஆமாம் தலைவரே அப்படின்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட் பாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து போட்ஸ்வானா உள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா விசா எடுக்கணுங்க. அதுக்கு வந்து ஒரு 3 to 5 days ஆகும்னு நினைக்கிறேன் அப்ரூவல் ஆகிறதுக்கு. சிம்பிள் விசா தான், நீங்கள் வேணா எடுத்து விசிட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன் போட்ஸ்வானா சேர்த்துலாமா இந்த டூரில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிற மாதிரி இருந்தது. சரி அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. உங்களுக்கு யூஎஸ் விசா இருந்துச்சுன்னா இங்கே விசா நிறையவே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் வித் யூஎஸ் விசா 300 அவங்க ஊர் பணம் கொடுக்கணுமா. கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 2100 ரூபா ஆனரல் விசாக்கு ஆகும். ஓகேவா? சரி வாங்க போயிட்டு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஆஃப்ரிக்கா உண்மையிலே ரொம்ப பாவங்க. யூரோப்லேயும் இந்த மாதிரி தான் குட்டி குட்டி நாடு சுற்றி உங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இந்த ஷெங்கன்லாம் இருக்கனால பார்டர் கண்ட்ரோல்லாம் பெருசாக இருக்காது, ஃப்ரீயாக மூவ்மெண்ட் ஆகிக்கலாம். பட் அதே ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கும் ஒன்று நாட்டுக்கும் அவ்வளோ வாய்க்கா தகராறு, அவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது. ஸோ ஒரு ட்ரக்கோ இல்லைனா ஒரு ஆளுங்களோ போகணுன்னா எத்தனை பார்டர் கிராசிங், எவ்வளோ லஞ்சம், பா கடுப்பு. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா இருந்தால் ஒரே பெரிய கண்ட்ரியாக இருக்கணும், இல்லைன்னா பிரித்து இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு யூனியனாகவாச்சும் இருக்கணும்ப்பா. என்ன ஆஃப்ரிக்காவில் ட்ராவல் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க ஸ்டாம்பு கிடைக்கும், யூரோப்பில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஸ்டாம்பு கிடைக்காது. அதான் ஒன்று வித்தியாசம். இப்போ நம்ம எப்படி போகணும், வந்த வழியாக போகலாமா இல்லைனா வந்து எக்ஸிட் எதுவும் பெருசாக இல்லைங்க. இது நம்ம வந்த வழியே தான் போய் அந்த பாஸை காட்டிட்டு போகணும் போல இருக்குது. எவ்வளோ கஸ்டம்ஸுக்கு எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க. இங்கே இப்படி இருக்கிறது ஃபுல்லாக லாரிங்க. அந்த கார்லாம் அப்படியே சாரையாக இறக்குறாங்களே. அந்த பக்கம் எதாவது போர்ட் இருக்கா டொயோட்டா வந்து இறங்குறதுக்கு? இந்த டர்பன் போர்ட்டில் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. சரி பாச கட்ட வெளில வரையலாம். இவ்வளோ தூரம் பார்டர் வரைக்கும் வந்துட்டோம். இந்த நாட்டை பற்றி கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாமா? உலகத்திலேயே ஹையஸ்ட் எலிஃபண்ட் பாப்புலேஷன் கொண்ட நாடு இந்த போட்ஸ்வானா தாங்க. கிட்டத்தட்ட 1,30,000க்கும் மேலான ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸ் ரூல் பண்ணுற ஒரு கண்ட்ரி தான் இது. இந்த கண்ட்ரியோட சைஸ் என்ன தான் வந்து ஃப்ரான்ஸ் அளவுக்கு பெருசாக இருந்தாலும் ஒன் ஆஃப் த லீஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரின்னு கூட சொல்லாங்க. ஏன்னா இதோட நிலப்பகுதின்றது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஏரியா தான் வந்து பச்சை பசேன்னு இருக்கும், மிச்சப்படிலாம் வந்து பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அப்படியே அந்த சைடு நமீபியா போயிட்டிங்கன்னா அதெல்லாம் ஃபுல் ட்ரை ஏரியாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் இங்கே மக்கள்லாம் வாழறது. நமீபியா நம்ம வந்து விசிட் பண்ணி ஆகணும், எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த சதர்ன் ஆஃப்ரிக்கன் ஏரியாவில் எக்கச்சக்க கண்ட்ரி இருக்குங்க பார்க்க வேண்டியது. இந்த போட்ஸ்வானாவே எப்படியாச்சும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். இந்த விக்டோரியா ஃபால்ஸ் போனோம்ல, அங்கேருந்து ஒரு பார்டர் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் இருக்குது போட்ஸ்வானா வரத்துக்கு. ஸோ அங்கே கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு வரலான்னு பார்த்தேன். பட் வண்டி வசதியெலாம் அங்கே எப்படின்னு தெரில, ரொம்ப டைட் ஆகிடும் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கால் ஆஃப் பண்ணியாச்சு. ரெண்டாவது சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சான் பழங்குடி மக்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்களாம். அவங்க வந்து உலகத்துலேயே ரொம்ப யூனிக்கான கிளிக் லாங்குவேஜ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்களாம். கேட்க நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுல்ல போட்ஸ்வானா பற்றி. மூணாவது மேட்டர் தான் செம. இங்கே வந்து ஜீப்ராஸோட ஒரு மைக்ரேஷன் நடக்குவாங்க. உலகத்திலேயே பிக்கஸ்ட்டு ஜீப்ரா மைக்ரேஷன் இதுதானா. கிட்டத்தட்ட 300 மைல்ஸ் வந்து அது பயணம் பண்ணி போகுமா ஜீப்ராலாம். போவோம் ஒரு நாள் கண்டிப்பாக இங்கே போகலாம். மேபி நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வந்து அங்கோலா, போட்ஸ்வானா, அதுக்கப்புறம் நமீபியா, காங்கோ இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிப்பாக பிளான் பண்ணலாம். இந்த காங்கோலாம் போகணுன்னு ஆசையாக இருக்குது, பட்டு கொஞ்சம் ரிஸ்க்குன்றாங்க. பார்த்துக்கலாம் என்ன ஆகிட போகுது, நம்ம ஆஃப்ரிக்கா நாடு தானே. இங்கே வந்து ஒரு பெரிய கேங் நம்ம கூட சேர்ந்துட்டாங்கங்க. யூ ஆர் சேயிங் ஹாய், ஹலோ. So we've offered you a lady in Zambia. No. Don't be a coward. Don't be a coward. No, I like only Indian ladies. You are beautiful, but I want only India. I know you very well. Being selfish. It's okay. Handle you this night. No, it's okay. Thank you. ஐயோ என்னங்க இவங்க சும்மா விளையாடிட்டு இருக்காங்க. So what are you doing actually? I see that basic education teachers. So what you are doing here? We were having some games. In Botswana? No, in Zambia. Okay. Now you are going to? We are just going to. We are also tourists. Went to see the place and. Okay. Yes. We are going as far as the bridge. Uh-huh. And from there we get back. We get Oh, okay. But you are Zambian citizens. Yes. Yes. Yeah.
But Okay. we're from a very far distance. Oh, okay, We okay. have never been to this place. This is, you know about this place? Very famous one. 4 country border meets here. Yes, the That's how we are going. countries meet here. Yes. அவங்கள நம்மளமா டூரிஸ்ட் தானா Okay. ரைட்டு Not tonight. I'll follow you. I'm not leaving you. We are going together. ஓ ரியலி ஓகே கம் லெட்ஸ் கோ நோ Guy, tell us. யா This lady wants you. I am not a coward. I can manage. You are. Yeah. Tell us where you're coming from. Handling you with I am from care. Chennai. Shanghai. Yes. Shanghai no, Chennai. இவனுக்கு ஒருத்தனுக்கு விட மாட்டாங்க போல இருக்கு. சரி ஓகே தேங்க்யூ டாட்டா. பாய் சொல்லி அனுப்பிச்சிருவோம். அவங்க வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. இதுதான் கீழே வந்து ஒரு சூப்பரான இண்டஸ்ட்ரியல் ஹப் மாதிரி நிறைய அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவில் வச்சுருக்காங்கப்பா. ஏங்க நீங்கள் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இது ஒரு பழக்கம் இருக்குங்க. ஏதாவது ஃபன் பண்ணணும்னா லேடிஸ் வச்சு மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த லேடிஸ் அதுக்கு சப்போர்ட் வர பண்ணுவாங்க. நீ நீங்கள் நைட்டு வரியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கொச்சையாக தான் இருக்கும் நம்ம ஊர் பாசையில் அதை பார்த்தா. பட் என்ன பண்ணுறது, அவங்க அது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிறாங்க, நம்மளும் ஃபன்னாகவே எடுத்துப்போம். நான் எதுவும் சீரியஸாக எடுத்துக்கலாம், அவங்களும் அது சீரியஸாகவே சொல்லலை. ஜஸ்ட் ஃபார் ஃபன். உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். லெட்ஸ் கெட் பேக் டு த கண்டென்ட். இந்த பிரிட்ஜு வந்து உங்களுக்கு ஒரு ரெயில் கம் ரோடு பிரிட்ஜா 2021 ஓப்பன் பண்ணாங்க. ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போத்துலேருந்து உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அடங்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது தான் ஒன்றுக்கு போகணுமா? சரி நம்ம அந்த பக்கம் கவர் பண்ணிவிட்டு இப்படி பார்ப்போம். இதுதாங்க அந்த ரயில்வே ட்ராக்கு. என்ன தான் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த ட்ரெயினுன்றது ஒன்றும் ஓட ஆரம்பிக்கலைங்க. அது ஒரு பெரிய குறையாகவே இருக்குது இந்த ஏரியா மக்களுக்கெல்லாம். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ட்ரக்ஸை போட்டு இவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அழகாக இங்கே ஒரு ட்ரெயின், கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஓடிச்சுனாலே சூப்பராக போயிடலாம். இல்லை சீக்கிரம் மூடல, எவ்வளோ நேரம் தான் நான் சென்சார் பண்ணுறது? எல்லா பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி அதை நம்ம சென்சார் கட் பண்ணிக்கலாம். இந்த பிரிட்ஜோட இனிஷியல் அந்த பேச்சுவார்த்தைன்றது 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் போய் ஃபைனலாக அந்த ஒரு ஏலெல்லாம் விட்டு டிசைட் பண்ணி முடித்த அப்புறம் தான் 7 வருஷம் ஆயிருக்கு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. போட்ஸ்வானா மற்றும் இந்த ஜாம்பியா கவர்மெண்ட் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் இது செஞ்சுருக்காங்கப்பா. பிரிட்ஜு செம்ம அழகாக இருக்கும். இந்த சன்செட் டயத்தில் வந்து பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் இங்கே இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் இல்லைங்க இங்கே நீங்கள் வந்து போகிறதுக்கு. பட் எனக்கு ஒரே ஒரு சஜஷன், 2 நாட்டை கனெக்ட் பண்ணிட்டாங்க இந்த 4 country பார்டரில். மிச்ச 2 நாடும் நடுவில் ஒரு ரவுண்டான மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரே இடத்துலேருந்து எந்த நாட்டுக்கு வேணாலும் நீங்கள் போய்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ அஃபீஷியல் கனெக்ஷன்ன்றது வேறு 2 நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. மிச்சம் 2 நாட்டுக்கு உங்களால் போக முடியாது. ஹைப்போதெட்டிக்கலி நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது. ஹலோ, எல்லாம் அப்படியே சிரிச்சமாக இருப்பாங்கப்பா. ஜாலி வைப்பாளுங்க எல்லாரும். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க, லோக்கல் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த கேட் பாஸ் வாங்க போகிறதுக்கு ஒரு நோட்டில் சின்ன என்ட்ரி மாதிரி போட சொன்னாங்க. அதில் கூட பார்த்தா நேஷனாலிட்டி ஜாம்பியான்னு இருக்குது. ஸோ இங்கே ஜாம்பியா மக்கள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயங்கரமான பிக்னிக் ஸ்பாட்டு போல் இங்கே வந்து போகிறது. விச் இஸ் வெரி நைஸ். சென்டரில் போகுது பாருங்கள் அந்த ட்ரெயின் ட்ராக்குன்றது. ஜாம்பசி நதி பயங்கர கம்பீரமாக ஓடுது. நம்ம தான் பார்த்துருப்போம் விக்டோரியா ஃபால்ஸில் எவ்வளோ தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. இது வழியாக போகிறது தான் அந்த விக்டோரியா ஃபால்ஸில் விழும். மூஞ்சிக்கு நேராக சூரியன் அடிக்கிறதுனால ஃபுட்டேஜ்ன்றது கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த டைரெக்ஷனில் போனாலும் எப்படி தான் வந்து கரெக்டாக சூரியன் இப்படி அலைன் ஆகிடுதுன்னு தெரிலப்பா எனக்கு. ஸோ அந்த பிரிட்ஜோட ஸ்டார்டிங் வந்தாச்சுங்க. டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1 கிலோமீட்டர் சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 923 மீட்டர்ஸ். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் தான் 4 country பாயிண்ட் வருதுப்பா. அப்படியே நடந்து போனோன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் இந்த பிரிட்ஜை இப்படி வளைச்சி போட்டிருக்காங்க, நேராகவே போட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 2 நாடு சேர்ந்து மட்டும் தாங்க போட்டிருக்குது. இந்த ஜிம்பாவே நாடும் அந்த போட்ஸ்வானா நாடும். ஸோ அவங்களோட பார்டருக்குள்ளே மட்டும்தான் அவங்க பிரிட்ஜு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் வந்து ஜாம்பியா வந்துடும், அந்த சைடு உங்களுக்கு ஜிம்பாவே வந்துடும், அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நமீபியா வந்துடும். ஸோ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு போட்டு விட்ருக்காங்க போல இருக்குது.
எவ்வளோ கஷ்டம் இல்லை இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸாக இருக்கனால. ஸோ ஃபுல் செக்யூரிட்டிக்காக இங்கே உங்களுக்கு இதெல்லாம் கூட இருக்க பாருங்க. இதெல்லாம் வந்து இங்கே லோக்கல் ஆளுங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அசால்ட்டாக எகிரி குச்சி போயிடுவாங்க. ஒரு பேச்சுக்குன்னு இருக்குது, அவ்வளோதான். ஹலோ, How are you? யா டூயிங் கிரேட், தேங்க்யூ, Do this. பாய் பாய். Do this. Clock it. ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். ஓ, அவங்களும் இது பண்ணுறாங்க. பயங்கர வைப்பாக இருக்காங்கப்பா இங்கே இருக்க ஆளுங்களே. ஸோ 2021 இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபெரியில் தாங்க நீங்கள் கடக்கணும். அங்கே இருக்க உங்களுக்கு ஃபெரி பாயிண்ட்டு. ஸோ அங்கே இமிக்ரேஷன்லாம் மேபி இருக்கும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாம்பசி நதியை கறக்கணும். ட்ரை சீசனில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும். இப்போ வந்து இந்த வெட் சீசன் முடிஞ்சிருக்க டைமில் ஸோ சரியான ஃப்ளோ. அக்கா கீழே விட்டு ஒரு குழியில் போடுவோமா? நல்லா ஒரு பிரம்மாண்டமான பிரிட்ஜு. நைட்டு லைட்டிங்லாம் போடுவாங்களான்னு தான் தெரியல. அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ மார்க் மாதிரி இருக்குமா, கிட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இருங்க. ஆத்தாடி ஆத்தா, இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. இந்த எய்த்த கரையிலலாம் ஒரு வண்டி வாகனம் ஆளுங்க எதுவுமே தெரிலங்க. கண்ணு கெட்டது வரைக்கும் ஃபுல்லாக காடு 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 தான். ஆல்மோஸ்ட் நம்ம சென்டர் பகுதிக்கு வந்திருக்கோம். எவ்வளோ தூரம் ஒன்றும் போக முடியும்னு தெரியல. ஜஸ்ட் நம்ம அப்படியே போயிட்டுருப்போம். இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவாக இடத்த காட்டி அது என்ன நாடுன்னு சொல்லிடுறாங்க. ஆற்றுக்கு இக்கரையில் இருக்கிறது உங்களுக்கு நம்ம வந்த ஜாம்பியா, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அது ஜிம்பாவே, அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது போட்ஸ்வானா, அப்படியே கேமரா அந்த பக்கம் திருப்பினோன்னா அதுதான் நமீபியா. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கச்சமச்சா பாடுறதா இங்கே உங்களுக்கு இருக்குது. ஸோ இது எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட்டு இவங்க மார்க்கே பண்ணல போல இருக்குது. இல்லை இதானா? இருங்க, நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க, கேட்போமா? அவங்க வேறு எதாவது கேட்பாங்க. எதுக்கு நம்மளே தேடி கண்டுபிடிப்போம். அங்கே ஏதோ ஒரு செம்பு தட்டில் போர்டு வச்சுருக்க மாதிரி இருக்குது. இதாக இருக்குமோ சென்டர் பகுதி? பட் ப்ரொடெக்ஷனாக எதுவுமே இல்லைங்க. நீங்கள் நேராக நடந்து கூட போகலாம் போல இருக்குது அக்கறை வரைக்கும். ஐ எம் நாட் ஷுவர். ஆனால் புஷ்டு போய்ட்டானு என்ன பண்ணுறது? கேட்டுட்டு வருவோம் இருங்க. ஏங்க, இந்த செம்பு தட்டில் யார் ஓப்பன் பண்ணி வச்ச அந்த பிரிட்ஜன் மட்டும்தான் இருக்குது. எது கரெக்டான பாயிண்ட்டுன்னே இல்லை. நான் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக எடுக்கலான்னு அப்படின்னு பார்த்தேங்க. இங்கிட்டும் 3 கம்பி தான் இருக்குது, 1 2 3. அதே மாதிரி அங்கிட்டும் 1 2 3 தான் இருக்குது. ஸோ டோட்டலாக 6 கம்பி. ஸோ கம்பி நம்பர் 3 அண்ட் கம்பி நம்பர் 4க்கு நடுவில் தான் நம்மளுக்கு அந்த பார்டர்ன்றது எக்ஸாக்டாக வரணும். ஸோ அங்கிட்டு போய் பார்ப்போமா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி எதுவும் வரல. ஸோ நான் செய்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ராக்சிமேட்லி நம்மளே வச்சுப்போம். இதுதான் அந்த இடம். எஸ், வந்து சேர்ந்தாச்சுங்க அந்த கரெக்டாக 4 நாடும் பிரிகிற இடத்துக்கு. இந்த அருகு பாருங்க, இதுதான் அது. இந்த இடத்துல தான் கோடை போட்டு இப்படி 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 இப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஏன் இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடு பார்டர்னு தெரில. இதில் ஒரு செம ஹைலைட்டே என்னன்னா நமீபியாவோட பார்டர் தாங்க. அது நாடகம் முடிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோடு மாதிரி வரும் ரொம்ப தூரத்துக்கு. மேப் எடுத்து பாருங்களேன். ஆப்பிரிக்காவோட ஒரு கண்ட்ரியும் பிரித்த விதமே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவல் நாடு எங்கேயோ முடிஞ்சிடும், ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் மட்டும் அடுத்த நாட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. If today இவங்க ஒன்றும் முடிக்கலைங்க. If I was to go to India today, will you give me one for free? நெவர். விட மாட்டானுங்க போல இருக்குங்க. 12 ரூபாயில சாவடிக்கிறானுங்க. With us in Zambia, I should only give you one. Paying me something. Me, I'm ready to go for free. Okay, now we transfer that to your couch. அட கன்றாவி பிடிச்சவங்களா, இதாடா உங்க ஊர்ல பண்ணு. ஃப்ரீயா தரேன்றாங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எஸ், ஐ am from India. So you are here guard or? Yes. You are guard. Okay, that's nice. நான் நிம்மதியாக இது எடுக்கலான்னு வந்தா ஃப்ரீயாக தரேன். இந்த சிவாஜி படத்தில் வரும்ல, என்கிட்ட 2 இருக்குது, அங்கே வை பொங்க வைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. நம்ம கூட இந்த கசங்குலா வில்லேஜோட ஒரு லோக்கல் இருக்காருங்க, அவர்கிட்ட விசாரிப்போம் இங்கே இருக்கிற அந்த பார்டர் சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கும், மக்கள்லாம் எப்படி வந்து பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் மேன், யூ கேன் சே அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் in this area. So I was like I was saying, Zambia and Botswana.
we share this common thing, like let's say even the tribe they are speaking in Botswana is this side they speak Tswana, meanwhile on the other side of Zambia we speak Lozi. So Lozi and Tswana is almost one and the same thing. Okay. So even the names that they are using in Botswana is the same names that we are using in Zambia with the Lozis. Okay, in the past you all were same country. Yeah, in the past before we got independence, Zambia, Botswana, Zimbabwe, it used to be one village called Kazungula. Oh, okay, this Kazungula village. Yes, Kazungula simply means, it's a name used both in Zambia, Zimbabwe and Botswana. It's Kazungula. Zungula. Yeah, so when you say Kazungula, you need to specify which Kazungula you are saying. Okay. You mean Kazungula Zambia or Kazungula Botswana and Kazungula Zimbabwe. Okay. Yes, so the early settlers here within the river bank between Zimbabwe and Zimbabwe and Botswana and Namibia is that the local people here, much of them, their relatives are from Zambia. So there's that intermarriages. Okay. Yes, between Zambians, Zimbabweans and Botswana and Namibians. Oh, you marry all for... Yes, because way back it used to be one village. One village. So people used to frequent, go to Namibia, go. And if you go to Botswana, you find that they have got relatives in Zambia. With us in Zambia, we've got relatives in Botswana. Okay, you don't need any visa, nothing? No, we do visa, no, but we need a passport or a border pass to get to Botswana. Okay, But around the next year, they want to remove these passport things. We'll be using IDs to cross from Zambia to Botswana. Oh, that will be great. IDs by next year. Oh, that will be great actually. Yes. So these borders are not at all necessary. Everyone are same here. Exactly, yes. Otherwise, this is the most beautiful point. Yeah. Yes, So what's your name? Moses is my name. Moses? Yes. Oh, great. Thank you so much. Okay, sure. You can say something in your Kazungula language. Oh, in Kazungula language? Yeah, you can talk something. In my language? Yeah. In English? No, in your language. You mean I can say Anything as you in wish. my language? Yeah, I just want to listen your language. Oh, okay. Kwanko Lwinzi. Kona kokopa ne alina azezi nzi 4. Yes. That is... Kokopa ne alina azezi nzi 4. So meaning this point where we are, this is where 4 countries are meeting. Oh, okay. Kokopa ne alina azezi nzi 4. Your language is so good. Thank you. Sorry, yeah, sure. Bye. Yeah. In your face. இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. Very shy. ஸோ இவங்களுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா சொன்னால் அவங்களோட பேரண்ட்ஸ்ட்டை கேட்க போகிறாங்களாம். ஸோ அவர் மேரேஜ் will happen in India or Anywhere. you want to come to India? Yes. Okay, no problem. No problem. Then okay, let's go. Just give us your line. Okay, I'm giving. ஏங்க இந்தாங்க புது மருமக பார்த்துக்கோங்க. Now give us your line, your number, your phone number. Yes. My number is my heart. I'm directly giving. No. எங்க ரெண்டு பேரும் கல்யாணம். You came on a private vehicle? No, you are going to pick me up and drop. இங்கே இருக்க மீனவ மக்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லையாங்க. அங்கேருந்து இங்கே வந்துப்பாங்களா, இங்கேருந்து அங்கே போய்ப்பாங்களாம். ஒரு பார்டர் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இங்கே லோக்கல்ஸ் என்ன அடக்கி வைக்க முடியும் இவங்களால். ஸோ மேபி அவங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஜாலியாக அவங்க எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் போயிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். எவ்வளோ பேர் அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் கீழே. அந்த சைடோட இந்த சைடு ரொம்பவே அழகாக இருக்குங்க. மேபி இந்த இடம்லாம் வந்து தரையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து ஃபுல் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய மரமாக இருக்குது பாருங்க. இங்கே என் ஆள் வேறு அங்கே ரீல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. You are doing reels? You are really very... Yeah, how old are you? I'm 32. 32, okay. Yes. I should also come. Hi. Right, Ra. This is my friend from India. Oh, just a friend? Yeah. Oh, I am not just a friend. This is my husband that's from India. Yeah, hi. God-given husband. Hi, say hi to Zambians. Hi, Zambians. ஏப்பா இது ஒரு எண்டெல்லாம் போயிட்டுருக்குங்க. முதல்ல இருங்க வண்டியை பிடிச்சி நான் கிளம்புறேங்க இருந்து. அவ்வளோதாங்க மக்களே, சுற்றி முடிச்சுட்டு மறுபடியும் சாம்பியாக்குள்ளேயே வந்துட்டோம். நாட்டிலேருந்து வெளில போயிட்டு வந்தோம் பார்த்தியா, அதான் ஹைலைட்டு. வெல்கம் டு ஜாம்பியா, த ஹோம் ஆஃப் விக்டோரியா ஃபால்ஸ். கரெக்டு தானே? இவங்கக்கிட்ட தான் விக்டோரியா ஃபால்ஸ் இருந்து விழுது. ஜிம்பாப்வேலேருந்து உங்களால் பார்க்க மட்டும் தான் முடியும் அதை.
இப்போ நம்ம எப்படி போனோம், இப்படி போனால் ரொம்ப சுற்றி போனோம், இப்படி போனால் சட்டுன்னு போயிடலாம். குழப்பமாக இருக்குது. வந்த வழியே ரிட்டர்ன் போக முடியுமா, இல்லை வந்து ஃபுல்லாக அந்த செக் போஸ்ட்லாம் தாண்டி தான் போகணுமா? பின்னாடி கேங் எப்படி போகுதுன்னு பார்த்து அவங்க பின்னாடி நம்மளும் போயிடும். இது ஏதோ பெரிய ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது போல் இருக்குங்க. ஏகப்பட்ட டீச்சர்ஸ் வந்திருக்காங்களாம் த்ரூ அவுட்டு ஜிம்பாப்வேலேருந்து, அதுக்கப்புறம் ஜாம்பியாலேருந்தோம். அதனால் வந்து எல்லாம் ஒன்று கூடி அங்கங்கே வந்து ஃபுல்லாக டூர் போய் சுற்றி பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி ஹாலிடேன்னு சொல்லிட்டு. இருங்க அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க பின்னாடியே போய்ட்டோம். நம்ம ஷேர் டாக்ஸி டிரைவர் இறக்கி விட்டுறலாங்க அந்த ஃபஸ்ட்டு கேட்டு. அங்கே கேட் பாஸை கொடுத்துட்டு அழகாக நீங்கள் வந்துடலாம். அவ்வளோ தூரம் சுற்றலாம் தேவையில்லப்பா. நல்ல வேலை சுற்ற வைக்கலை. அப்படிலாம் போயிருந்தால் குறைஞ்சது 3 கிலோமீட்டர் மேலே வந்துருக்குங்க நம்ம வந்து சேர்கிறதுக்குள்ளே. அவ்வளோ செம்பில்லப்பா நடக்கிறதுக்கு இப்போது. ஸோ இங்கே ஷேர் டாக்ஸி எதுன்னு கேட்போம், அப்படியே ஏறி போக வேண்டியதான். இது எல்லாமே இவங்க ரிசர்வ் பண்ணி வந்த டாக்ஸி மாதிரி இருக்கு. ஷேர் டாக்ஸி எங்கேருந்து இருக்கும்? அக்கா இது எல்லாமே இந்த ஸ்கூல் கேங் கொடுத்து தாங்க. எய்த்த கடை இருக்குது, அங்கிட்டு போய் விசாரிப்பாருங்க எங்கேருந்து நம்மளுக்கு வண்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்டர் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்க நீங்கள். இப்போ ரிட்டன் டாக்ஸிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இல்லை 2 கிலோமீட்டர் நடந்தால் தான் நம்மளுக்கு அங்கே கிடைக்குமா. அதாவது அங்கிட்டு வண்டி வருது பார்த்தீங்களா எக்ஸிட்டு, அங்கே தான் அந்த கசங்குலா வில்லேஜ் இருக்கான். ஸோ நீங்கள் அங்கே போய் ஏறிக்கோங்க அப்படின்ட்டாங்க. எம்மாடி அம்மா நடக்க வச்சே நீங்கள் முடிச்சு விட்ருவாங்க போல இருக்குது. தண்ணியும் இது 3வது பாட்டில் காலையிலேருந்து வாங்குறேன் நான். இங்கே ஸ்கேம் பண்ணுறாங்க மக்களே. 750 ml தான் பாட்டிலே போடுறாங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு வரையும் 10 கோச்சா கொடுத்து வாங்கணும். இந்த 750 ml தண்ணி வந்து 50 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. வெரி வெரி டஃப் ப்ரோ. நீங்கள் பக்கத்து நாட்டிலலாம் அழகாக வந்து பைப் தண்ணியை கூட குச்சிக்கிற மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்து பைப் தண்ணி குடிக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் பாட்டில் வாட்டர் வாங்கணும் நீங்கள். அதுவும் பெரிய பாட்டில் போட மாட்டுறாங்க, 1.5 லிட்டர். அதெல்லாம் எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் மிஞ்சி போனால் இந்த 750 தான் இருக்குது. 1 லிட்டரே ரொம்ப கஷ்டம் பார்க்குறது இங்கே. சரி வாங்க அப்படியே அந்த முக்கு வரைக்கும் நடப்போம். ஜாலி. இந்த கசங்குலா கிராமத்தோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே எக்கச்சக்க டாக்ஸிக்கு ரெடியாக இருக்குங்க. அப்படியே இருக்கலாம் வாங்க. நோ வெயிட்டிங், ஃபுல் டாக்ஸியே பக்காவாக ரெடியாக இருக்குது. ஏறி நம்மளுக்கு பின்னாடி போடுறாங்களா? ஓகே பரவாயில்ல, 2 பேர் தானே பின்னாடி ஏறிடலாம் வாங்க. 100 கோச்சா தாங்க, பட்டுன்னு போய் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து வரதான் 100, இங்கேருந்து போகிறதான் 100. நம்ம ஊர் போனால் 1000 ரூபாய்க்கு இங்கிட்ட வந்து போயிடலாம். இந்த ஸ்பெஷல் பாட்டுருக்கு. ஒட்டுமொத்த லாரியும் இந்த ரூட்டில் தான் போகுது போல இருக்குங்க. அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. நம்ம டிரைவர் நம்மளை ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டாருங்க. எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குது ஓடியான்ட்டு கடைசியில் பார்த்தா 1-2 சீட்டுக்கு ஆள் வரணுமா. அதனால் இறங்கி போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரம் இங்கே வந்துட்டேன். கழுதை கெட்டால் குட்டிச்சோறுன்ற மாதிரி நமக்கு இந்த சோளம் தான் இங்கே என்ன சுவையாக இருக்குடா. இந்த வெள்ளைச்சோளத்தை நம்ம ஊரில் வந்து பயிர் பண்ணால் ஒன்றும் சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே இல்லை சூவியாக டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். 50 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. நல்லா உப்பு தடவி எடுத்துகிட்டு போவோம். திஸ் இஸ் சாஃப்ட் ஆர் ஹார்டு? இட் இஸ் சாஃப்ட். மறுபடியும் டிரைவர் கூப்பிட்றாரு, ஓடியா வண்டி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அட போங்க அப்புறம் அப்படின்னு தான் இருக்குது. இவங்களுக்கு மட்டும் நல்லா லெமன் போட்டு இந்த உப்பு காரம் தடவி கொடுத்தாங்கன்னா தாறுமாறு இருக்கும் டேஸ்ட்டு. அதை இவங்களுக்கு சொல்லி தரணும் யாராச்சும். இங்கே இந்த லெமன் உப்பு காரம் டேஸ்ட்டை இவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கப்பா. உண்மையிலே ஃபுல் ஆயிடுச்சு. ஜாலி வாங்க போவோம். இன்டர்சிட்டி பஸ் ஸ்டேஷன் வழியாக தான் நம்மளோட ஷேர் டாக்ஸி போச்சு. நேராக இறங்கி வந்து புக் பண்ணிட்டேங்க. நாளைக்கு அதிகாலை, அதாவது நாளைக்கு நைட்டு போகிறதுக்காக இந்த எஃப்எம் ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். என்ன ரேட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. 410 கோச்சா அப்படின்னாங்க. என்கிட்ட $20 தான் இருக்குன்னு வாங்கிட்டான். சரி நமக்கு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இந்த பஸ் தான் புக் பண்ணியிருக்கேன், அந்த அதிகாலை 2:30 மணி பஸ்ஸு. கடைசி பஸ் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணிக்காம். இவன் தான் இருக்கலே கொஞ்சம் லேட்டாகவும் சீக்கிரமாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. மிச்சவங்களாம் காலைல 7, 10, 11 மணியோட பஸ்ஸை முடிடுறாங்க. என்னடா சிஸ்டம் அப்படின்னு தான் தெரியல. நைட் பஸ்ஸில் இருந்தால் நிம்மதியாக ஏறி படுத்துடலாம். இப்போ இதுக்காக 2:30 மணி வரைக்கும் நம்ம முழிக்க வேண்டியதாக இருக்கும். அதான் ஒரு எரிச்சலாக இருக்குது உங்களுக்கு. இது இந்த 2:30 மணி பஸ்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சோல்ட் அவுட் ஆகிடுதுங்க. அதனால் நீங்கள் வந்த அன்றைக்கி புக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து லுசாக்காக்கு ஜாலியாக ஓரளவுக்கு நைட்டில் போய் சேரலாம். இந்த 2:30 பஸ்ஸில் நம்ம ஏறினாலும் காலைல 9:30 பக்கம் ஆகிடுமா போய் சேர்கிறதுக்கு. ரவுண்டாக 10 மணி அப்படின்னு வச்சுக்கலாமே. நல்ல பஸ்ஸே வேணால் போட்டால் நல்லாயிருக்கும். பட் வாய்ப்பில்லை ராஜா. பெரிய பஸ்ஸில் போகணுன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வேணால் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போத்துக்கு வாங்க அப்படியே பொடிநடையாக நடந்து ஹாஸ்டல் போயிடலாம். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான். டேவை சூப்பராக என் பண்ணுறதுக்காக ஷாப் ரைட் வந்தாச்சுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம்.
ஒட்டுமொத்த இந்த சாம்பியாலே நம்ம கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தரேன் எல்லாமே. ஃப்ரூட்ஸு, சாப்பாடு, மெயினாக ரைஸ் கூட இங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். போய் பார்க்கலாம் வாங்க என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரைஸ் கிடச்சிதா நல்லாயிருக்குங்க. ரொம்ப நாளாச்சு ரைஸ். அம்மாவோட பருப்படியில் யூஸே பண்ணலை இங்கிட்டு. ரைஸ் கிடச்சா தானே யூஸ் பண்ணுறதுக்கு. ஐஸ்கிரீம் வாங்குவோமா? கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க, நம்மளை போய் கேட்டு வரேன் நான். கார்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக எடுத்துடலாம். இல்லை நம்மக்கிட்ட இந்த கோச்சான்றது கம்மியாக தான் இருக்குது. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண மறுபடியும். இப்போ செம பெரிய கடையாக இருக்கு. இங்கே பாருங்க. பன்னிச்சாவை இங்கே இருக்குப்பா. 5 கோச்சா தானா? ஆனால் இவ்வளோ சீப்பாக கொடுக்குறீங்க பன்னிச்சாவை. 25 ரூபாய்க்கு பன்னிச்சாவா? நம்பூர் பணம் வெறித்தனம். எவனா இங்கே சவுத் ஆஃப்ரிக்கன் வேலை செய்கிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் என் பன்னிச்சாவை கிடைக்குது. வேணும் டர்பனால். ஐயோ மீட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி செய்வாங்க. சிக்கன் 122 கோச்சா தான். ரைஸ் கவுண்டர் எங்கே இருக்கும்? 8 மணிக்கு க்ளோஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மணி 8 ஆகிடுச்சு. இவ்வளோ கூட்டம் உள்ள இருக்குது. கடை க்ளோசிங் டைம் வந்ததுனால ரைஸ்லாம் காலி ஆகிடுச்சான். ஸோ ப்ரெட்டு மாதிரி தான் வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. ஃபைனலி இங்கே தாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டில்லாம் பார்க்குறேன். வெளியில் 1 லிட்டர் பாட்டில் 10 கோச்சாக்கு விற்கும்போது இவன் பாருங்கள் ஆல்மோஸ்ட் 1.5 லிட்டர் 7.99 கோச்சாக்கு விற்கிறாங்க. வெறித்தனமான டீல் ப்ரோ. ஸோ பெரிய பாட்டில் தண்ணி பிடிச்சாச்சு. வேறு என்ன சாப்பிட்ற மாதிரி இங்கே எடுக்கிறதுன்னு தெரில. நல்ல ஐட்டம் ஏதாவது கிடச்சிரும்னு பார்த்தேன். பட்டு நெகட்டிவ். வெரி பேடு ப்ரோ. ஷாப் ரைட் ரைஸ் கொடுக்காம நம்மளை ஏமாத்துறதுனால நம்மளை காப்பாற்றுறது இந்த பீட்சா கடை தான். வெஜ்ஜில் என்ன இருக்குதுன்னு கேட்டேன். மார்கரிட்டா மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டாங்கோ. அதுவும் ஸ்மால் கூட கிடையாதா, மீடியமில் தான் ஸ்டார்ட்டே ஆகுதான். நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் கொடுத்துட்டேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் ஒரிஜினல் வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு பைனாப்பிள் மஷ்ரூம்லாம் போட்டு கூட ஒரு ஃப்ளேவர் இருக்கான். பட் அது இப்போ ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சா பைனாப்பிள். அதனால் வெறும் மார்கெட்டை மட்டும் ஆர்டர் கொடுத்தாச்சு. 1/2 hour வெயிட்டிங் டைமாக 99 கோச்சாங்க. ஆல்மோஸ்ட் 500 ரூபா வாங்கிட்டு போகலாம். வெஜ்ஜுக்கு ஒன்று கொஞ்சம் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க வெஜ்ஜை. இங்கெல்லாம் யாருமே சாட மாட்டாங்க போல் வெஜிடேரியன். அங்கிட்டு போனாலும் ஒன்றும் இல்லை, இங்கிட்டு போனாலும் ஒன்றும் இல்லை, எங்கிட்டு போனாலும் ஒன்றுமே இல்லைப்பா. ஸோ எய்த்த மாதிரி தான் இருக்குது நம்ம ஹாஸ்டலு. போயிட்டு கூட வருவோமா இல்லை வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாமா? வாசனை சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹாவ் அ குட் டின்னர். ஆஃப்ரிக்கன் பீட்சா எப்படிங்க எனக்கு பார்க்க? சரி இது அப்படியே சார்ட்டு போட்டு போய் படுப்போம். இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். இல்லை சுட 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 சூப்பராக இருக்குப்பா. டேஸ்ட் பார்த்துருவோமா? கட்டிங் தான் சரியில்லை. எல்லாம் ஒரு ஷேப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. ரொம்ப மோசமாக கட் பண்ணியிருக்காங்க. சியர்ஸ். ஆவரேஜ் டேஸ்ட்.